அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜெரி டாக் தமிழ். ஒரு ஊரில் 2 வியாபாரிகள் இருந்தாங்க. 2 பேருமே நிறைய இந்த சின்ன சின்ன பொருட்களை தூக்கிட்டு போய் அங்கே இருக்கிற அந்த ஊரில் வியாபாரம் செஞ்சாங்க. 2 வியாபாரிகளும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஊரை பாதியாக பிரித்து ஊரோட ஒரு பக்கத்துக்கு ஒரு வியாபாரியும் இன்னொரு பக்கத்துக்கு இன்னொரு வியாபாரியும் காலையில் நேரத்தில் போவாங்க. மதியத்துக்கு மேலே அப்படியே மாற்றிப்பாங்க. இதுதான் அவங்களுடைய வழக்கம். அந்த மாதிரி போயிட்டுருக்கிறப்ப ஒரு பாட்டியும் பேத்தியும் அந்த ஊரில் இருக்கிறாங்க. அப்போ ஒரு வியாபாரியை பார்த்து அந்த பேத்தி ஒரு வியாபாரிக்கிட்ட போய் அவர்கிட்ட இருக்கிற வளையல் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க. பாட்டிக்கிட்ட பெருசாக பணம் எதுவும் கிடையாது. அதை அந்த வியாபாரி தெரிஞ்சுக்கிறாரு, இவங்கக்கிட்ட அந்தளவுக்கு பண வசதி இல்லைன்னு. உடனே அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க, தம்பி என் கையில் பணம் இல்லை, நான் என்கிட்ட ஒரு பழைய தட்டு இருக்குது, அது எனக்கு எதுவுமே உதவலை, அதை கொடுக்குறேன், அதை வச்சுக்கிட்டு நீங்கள் எனக்கு அந்த வளையல் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே தட்டை கொண்டு வந்து காமிக்கிறாங்க. தட்டை பார்க்குறப்ப தான் அவருக்கு தெரியுது, அதை பின்னாடி திருப்பி லைட்டாக சுரண்டி பார்க்குறாரு. அப்போ தான் அவருக்கு தெரியுது, அந்த தட்டுக்கு பின்னாடி தங்க முலாம் பூசியிருக்கு. உடனே அவருக்கு என்னென்னா, தட்டும் வேணும், ஆனால் அவருக்கு அந்த வளையலை கொடுத்து அந்த தட்டை வாங்குறதுல விருப்பம் இல்லை. அந்தளவுக்கு அவர்கிட்ட பேராசை இருந்தது. வளையலை விட சின்னதாக ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து ஏமாற்றி அந்த தட்டை வாங்கிட்டு போயிடலான்னு பார்க்குறாரு. ஆனால் அந்த பாட்டி இல்லை வளையல் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு சாயங்காலமாக திருப்பி இவங்களை பார்த்துக்கலான்ட்டு இல்லை வளையல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ காலையில் முடிச்சுட்டு இவர் அந்த ஊரோட இன்னொரு பாதிக்கு போயிடுறாரு. இன்னொரு வியாபாரி இந்த ஊருக்கு வராரு. அதே மாதிரி இந்த வியாபாரி வரப்பையும் அந்த குழந்தை பார்த்துட்டு வளையல் கேட்குது. அந்த பாட்டியும் அவங்களோட சூழ்நிலையை சொல்கிறாங்க. அந்த தட்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இவரும் அந்த தட்டை பார்த்துட்டு பின்னாடி அந்த தங்கம் இல்லாமல் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, அம்மா, இந்த தட்டு ரொம்ப விலை உயர்ந்த தட்டு, இதுக்கு என்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்றேன், எனக்கு ஒரு 8 நாணயங்கள் மட்டும் கொடுங்க என்னோட போக்குவரத்துக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த தட்டையும் அந்த 8 நாணயத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு கிளம்பிடுறாரு. போய் ஒரு படகு ஏறி அந்த 8 நாணயத்தை வச்சு அந்த தட்டை கொண்டு போய் வேறு ஒரு ஊரில் விற்று நல்ல பணம் பண்ணி பெரிய ஆள் ஆகிடுறாரு. ஆனால் அந்த பாட்டியை ஏமாற்றணும்னு நினச்சார் இல்லையா, அந்த வியாபாரி சாயங்காலம் அங்கே போய் பார்க்குறப்ப இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு ரொம்ப